இன்று 15/12/24 ஞாயிறு அன்று சென்னை வானகரத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மிக ஆவேசமாகவும் காரசாரமாகவும் பல கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அதில் சிலருடைய கருத்து சற்று வித்தியாசமான கருத்தாக இருந்துச்சு. அப்படி பேசிய அமைச்சர்கள் சிலர்கிட்ட பயம் தெரிஞ்சிச்சு, சிலர்கிட்ட ஆவேசம் தெரிஞ்சிச்சு, சிலர்கிட்ட கோபம் தெரிஞ்சிச்சு. இதற்கெல்லாம் பதில் சொன்ன முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதேங்கிற சந்தேகத்தோடு அவர் சில வாசகங்கள் சொன்னதும் புரிஞ்சிச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சுக்கள்லாம் கதம்பமாக கலவையாக அப்படியே உள்ளபடி உங்களுக்கு அது பற்றிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சென்னையில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசிய சிவி சண்முகம் மற்ற முன்னாள் அமைச்சரோட கடும் கோபமாக அவர் பேச்சு இருந்துச்சு. காரணம் அவர் பேசுனதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்க்கிற கூட்டணி 10 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக உருவாகும். கூட்டணி என்ன வருஷத்துக்கு முன்னாடியாக உருவாக்கணும், கவலையே படாதீங்க, 10 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக கூட்டணி வரும் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லியிருக்காரு. அந்த உறுதியில் இருந்து அந்த பொதுக்குழுவில் செயற்குழுவில் கலந்து கொண்ட அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் அப்பாடா நிச்சயமாக நமக்கு பாஜக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு சிலர் பெருமூச்சும், இல்லைடா விஜய் கூட்டணிக்கு வரப்போகிறாருன்னு ஒரு சிலரும் பேசிக்கிட்டாங்க. ஆக எப்படியோ பாஜகவோடவோ அல்லது விஜயோடவோ கூட்டணி சேரப்போகிறது உறுதிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார் அந்த சிவி சண்முகம். அப்படி அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நடுவில் அவர் என்ன சொல்லிட்டார், சில அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி வர்ற மாதிரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பரப்பனை நீந்துவனை ஊர்வனை அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு சமைச்சிருக்கிற அசைவ உணவு 6000 பேருக்கு தயார் பண்ணியிருக்கோம், நீங்கள் நிம்மதியாக சாப்பிடலாங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொன்னார். இதை கேட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சற்று மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, அப்பா ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பேசின எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார், திண்ணை பிரச்சாரங்க பண்ணுங்கப்பா, திண்ணை பிரச்சாரம். காரணம் அதிமுக கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து திட்டத்தையெல்லாம் திமுக தவற விட்டுருக்குல, அதையெல்லாம் லிஸ்ட் எடுத்து அம்பலப்படுத்துங்க அப்படின்றாரு. நத்தம் விஸ்வநாதன் பேசுகிறப்ப, எப்போ தேர்தல் வந்தாலும் அதிமுக தாயா ஜெயிக்கும், திமுக 24 சீட்டு வந்தால் தானே எதிர்கட்சி, 20 சீட்டு கூட வர முடியாது, 200 இடத்துன்னு சொல்கிறாருல ஸ்டாலின், அதெல்லாம் மாயத்தோற்றம், திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாதுன்னு மாறுதட்டி பேசினார். இவ்வளவு பெரிய திறமையை இந்த இபிஎஸ் எங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தாரோ தெரியலையாப்பா, எங்களோட அமைச்சரவையில் தானே இருந்தார் இபிஎஸ், அப்போலாம் அவரை நான் சாதாரணமாக நினச்சேன், அடேங்க அப்பா இவ்வளவு திறமையை இபிஎஸ் எங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தாரோ அவ்வளவு பெரிய திறமைசாலியாக இப்போ இருக்கிறாருன்னு சொல்லி இபிஎஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எவரெஸ்ட் மலை அளவு ஐஸாக வச்சவுடனே குளிர்ந்து போய் மகிழ்ந்து போய் ஒரு சிரிப்பு சிரித்ததை அந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்து ஒரு புன்னகை பூத்ததான் வித்தியாசமானதாக இருந்துச்சு. அடுத்து பேசிய கேபி முனுசாமி என்ன சொன்னார், புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளில் முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஊர்லேயும் செவ்வர விளம்பரத்தை அலற விடுவோமா இல்லையா, இப்போ ஏன் கொஞ்ச நாளாக யாருமே எதுவுமே எழுத மாட்டேங்கிறீங்க, எழுதுங்கப்பா, இனிமேல் வரக்கூடிய இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளில் ஒரு ஊரில் ஒரு சுவரை விடக்கூடாது, எல்லோரும் சூப்பராக எழுதணும். அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் ஒன்றுக்கு குறைஞ்சது 10 ஆர்ப்பாட்டமாச்சு செய்யணும், அப்போ தான் நம்ம இருக்கிறோங்கிறத மக்களுக்கு காட்ட முடியும். அப்போ நினைக்கிறீங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி பொருளாதாரம்னு நினைக்கிறீங்க, கழக ஆட்சியில் இருந்து பயன்பெற்றவங்க எல்லாத்தையும் அனுபவித்தவங்க, எல்லா வகையிலையும் அனுபவித்தவங்க, சில விஷயங்களை சூசகமாக சொன்னார், எல்லா வகையிலையும் அனுபவித்தவங்க, நீங்கள் இந்த தொண்டர்களுக்கு பொருளாதார உதவி கொடுக்கணும், உதவி கொடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுவர் விளம்பரம் ஆர்ப்பாட்டம்லாம் செய்ய வைக்கணும். ஒரு தொண்டன் ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிப்பான், கவலையே படக்கூடாது, அவனுக்கு கொடுக்கணும், செலவுக்கு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும்,
அவனை திரண்டு வர்றதுக்கு மிக முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். உங்கள்கிட்ட காசு இல்லையா, கடன் வாங்கியாச்சும் கொடுங்க, அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிருவோங்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து அந்த பொதுக்குழுவில் ஒரு சிலர் அப்போ கவலை இல்லை, நம்மளுக்கு செலவழிக்கிறத திருப்பி தர்ற அளவுக்கு ஒரு செட்டப் இருக்கடான்னு சொல்லி இப்படியும் சிலர் பேசிக்கிட்டது காதில் விழ முடிஞ்சிச்சு. அடுத்து பேசின தமிழ் மகன் ஹுசைன் தாங்க ரொம்ப வித்தியாசமாக பேசினார். அடிக்கடி மூன்றெழுத்துன்னு சொல்லிவிட்டு அவர் ஆரம்பித்த மூன்றெழுத்து தான் எல்லாரையும் கொஞ்சம் முகம் சுளிக்க வச்சிச்சு. அவர் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த உங்கள் வயிறுங்கிற அந்த மூன்றெழுத்து பசிங்கிற கொடுமையில் தவிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு உணவுங்கிற மூன்றெழுத்து தயாராக இருக்குது, கவலைப்படாதீங்கன்றார். ஆடைய எம்ஜிஆரையும் அண்ணாவையும் மூன்றெழுத்துன்னு சொன்ன இந்த இயக்கத்துடைய அந்த தலைவர் வந்து இப்போ பசியையும் வயிறையும் பற்றி பேசுகிறாரு என்னப்பான்னு சொல்லி ஒரு சிலர் முகம் சுளிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. 17 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும் நான் இந்த இயக்கத்தில் தான் இருக்கேன். பெரியார் முன்னாடி பேசியிருக்கேன், அண்ணா முன்னாடி பேசியிருக்கேன், எம்ஜிஆர் முன்னாடி பேசியிருக்கேன், அம்மா முன்னாடி பேசியிருக்கேன், புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் முன்னாடி பேசுகிறேன். பார்த்தீங்களா, இதுதான் இந்த தமிழ் என்ற மூன்றெழுத்து, மகன் என்ற மூன்றெழுத்து, உசேன் என்ற மூன்றெழுத்து என்று அவரையும் மூன்றெழுத்துன்றார். அடுத்து அவர் என்ன சொன்னார், நான் ஒரு இஸ்லாமியன், நான் வேண்டுகிறேன் அல்லாவை, சிவனை, இயேசுவே உங்களை எல்லாம் வேண்டுகிறேன், எங்கள் கட்சி ஜெயிக்கணுன்றார். இப்படி இவர் பேசியதெல்லாம் ஏதோ வடிவேலு ஜோக் சொன்னது போல் இருந்துச்சுப்பான்னு சொல்லி அந்த பொதுக்குழுவில் உள்ளவங்க அவரையே நக்கல் அடித்தது கிசுகிசுப்பாக கேட்க முடிஞ்சிச்சு. நிறைவு பேருரையாக எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஏதோ நிறைய விஷயம் சொல்ல போகிறாருப்பா, அவர் பொதுச் செயலாளர்னு ஆவலாக எதிர்பார்த்த அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் புஷ்ஷுன்னு என்னப்பா ஒன்றுமே புதுசாக சொல்லலையேன்னு அசந்து போயிட்டாங்க. அவர் சொன்னதில் 2-3 விஷயங்களை சொன்னால் உங்களுக்கே தெரியும் எடப்பாடி எதுவுமே பேசலைங்கிறது. 1,98,329 வாக்கு குறைஞ்சதுனால தான்ப்பா நம்ம வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம் 2021. இது பெரிய வித்தியாசம் இல்லை, 43 இடங்களில் சின்ன வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோற்றுருக்குறோம். இந்த 43 தொகுதியிலையும் மொத்தமே 50,000 ஓட்டு தான். இந்த மொத்தம் 43 தொகுதிக்கு 50,000 ஓட்டு வந்திருந்தா இன்னொரு 43 எம்எல்ஏ நம்மள்கிட்ட வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 525 அறிவிப்பை வெளியிட்ட திமுக அரசு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா. அதனால் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கலை. இந்த முறை நம்ம வந்து இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி கேட்டு புளிச்சு போன இந்த டயலாக்கை பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சு கொஞ்சம் தொண்டர்களுக்கு சலிப்பை கொடுத்த மாதிரியும், அவங்களுடைய முகங்களை மட்டும் இல்லாமல் மேடையில் இருந்த அந்த தலைவர்களும் சற்று முகம் சுளிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராட்டம் நடத்துங்க, அதிமுகவை பார்த்து இப்போ திமுக பயப்படுது, 200 தொகுதியில் வரும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பகல் கனவுப்பா. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானான்ட்டு மறுபடியும் கேட்டு பிடிச்ச ஒரு அந்த பழமொழியை சொன்னதும் மறுபடியும் ஒரு முகசுளிப்பு அந்த அவையில் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சொன்னார், ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விடுறாருன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 234 தொகுதியிலையும் நான் சுற்றுப்பயணம் செல்வேன், அத்தனை பேரும் எதிர்பார்க்குற மாதிரி கூட்டணி அமையும். மறுபடியும் சொன்னார், அத்தனை பேரும் எதிர்பார்க்குற மாதிரி கூட்டணி அமையும். அதனால் வரப்போகிற தேர்தல் இது நம்ம தேர்தல், வெல்வோம் பாருங்கள், ஆட்சியை பிடிப்போம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட்டு கொடுத்து பேசிட்டு 2026 ஆட்சி வேறு விதமாக இருக்கும், ஒரு நடிகர் பாணியில் இது வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது என்ன லெவலாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பொதுக்குழு கூட்டத்தில் உள்ள அந்த தொண்டர்கள்லாம் அதுதாப்பா கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பன் டாக்காக பேசலையே ஒழிய பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் சொல்கிறது போல் வரக்கூடிய 2026 தேர்தலுடைய ஆட்சி வேறு விதமாக இருக்குன்னா என்ன வேறு விதம், இதுவரை திராவிட இயக்கங்கள் தராத கூட்டணியை நாங்கள் கொடுக்க போகிறோங்கிறத சொல்லாமல் சொல்லின இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
திமுகவையும் லேசாக தாக்குறத விட்டு வைக்கலை. இந்த மன்னர் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வரணும். இது என்னது, நீங்கள் என்ன மன்னர்களா? தாத்தா அப்பா பேரே மறுபடியும் அவர் மகன்ட்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்தார்ல, அது அன்றைக்கே திமுகவுக்கு சனி பிடிச்சிருச்சு. இப்போ வந்தார்ல அப்படிங்கிறாரு. இப்போ வந்தார்லன்ற அவர் 2 பேரை யாரை சொல்கிறாரு? ஒன்று சமீபத்தில் வந்து அரசியலுக்கு வந்த விஜயை சொல்கிறாரா, அல்லது 3 மாதம் படிக்க வெளிநாடு போயிட்டு வந்த அண்ணாமலையை சொல்கிறாரான்னு தெரியல. ஆக எப்படியோ அந்த அதிமுகவுடைய கண் வேறு ஒரு கட்சி மேலேயே குறியாக இருக்குது. அந்த கண் இந்த பக்கம் பாயுமா சேருமாங்கிறது மில்லியன் கொஸ்டினாக இருந்தாலும் எப்படியும் கூட்டி சேராமல் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு குறிக்கு வந்ததுலேருந்தே அதிமுக தன்னுடைய பலவீனத்தை இந்த பொதுக்குழுவில் காட்டிருச்சுன்னு சொல்லி அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் வந்து பலரும் பேசக்கூடிய அந்த முணுமுணுப்பு சிலருக்கு காதில் விழுந்துச்சு. எப்படி இருந்தாலும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு தெம்பு கொடுக்கணும். செலவுக்கு கவலைப்படாதீங்க, சம்பாரித்தவங்க உங்கள் சம்பாரிப்புலேருந்து கொடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்க கூட கடன் வாங்கி கொடுத்தாச்சும் வேலையை பாருங்கன்னு சொன்ன அந்த பேச்சுக்களெல்லாம் தொண்டர்களுக்கு சற்று ஆறுதல் அளிச்சிச்சுன்னு சொன்னாங்க. எப்படியாவது 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அதிமுகவுடைய கனவு பலிக்குமா, அது நிறைவேறுமா என்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான ஒரு பக்க சார்பும் இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.